வெள்ளாட்டு கறியே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குங்க, தெரியுதுங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குக்காக இருக்குங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டம்பட்டி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணேசபுரம் டு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா காட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஹோட்டல் எம்மி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே எல்லா டிஷ்ஷும் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பர்டிகுலராக என்ன டிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சாப்பாடு, பரோட்டா இது எல்லாமே கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மட்டன் பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அடிச்சு நொறுக்கலாம் வாங்க. விவஸ் எம்மி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா எத்தனை பீஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பீசஸ் பார்த்துங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ சின்ன பீஸோட 2 7 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மட்டன் பிரியாணி தெரியுதுங்களா? பீஸெல்லாம் பாருங்கள். ஸோ வெள்ளாட்டு கறியே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குங்க, தெரியுதுங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ஸோ பிரியாணி இன்றைக்கி நொறுக்கிடலாம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ மட்டன் பிரியாணிக்கு தயிர் பச்சடி, குருமா கொடுத்துருக்காங்க. மட்டன் குருமா, மட்டன் குருமா, மட்டன் பிரியாணியில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போதே நல்லா அதோடைய இதெல்லாம் பல்லில் படுதுங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஏலக்காய் ஸோ மட்டன் பீஸு சாப்பிடலாம். மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குங்க. ரொம்ப நாளாச்சு ஒரு வீட்டு முறைப்படி ஒரு மட்டன் பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு திருப்தி வந்து இங்கே கிடைக்கிது. ஸோ எம்மி ஹோட்டலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ பெஸ்ட்டாக வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் மட்டன் பிரியாணி. ஸோ அந்த பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது தான் தெரியுது. ஒரு மட்டன் கறி விருந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்குது.
நீங்கள் கோயம்புத்தூர் டு அன்னூர் போகிறவங்களா இருந்தாலும் சரி, அன்னூர் டு கோயம்புத்தூர் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கணேசபுரம்ங்கிற ஏரியாவை தாண்டி தான் நீங்கள் போகணும். அங்கேருந்து உள்ளே ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா காட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஷாப் அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஓலையிலேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பின்னி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காரும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குங்க. ஒரு குடிசையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து நல்லா கிடைக்கும். வெளுத்து கட்டலாங்க, வந்தீங்கன்னா வெளுத்து கட்டலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து ரெகுலராக ஒரு கஸ்டமர் சாப்பிட்ருப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. சார் வணக்கம், உங்கள் பேர் சார்? வணக்கம், லக்ஷ்மிகாந்துங்க. சார் இப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இப்போ மட்டன் பிரியாணிங்க சாப்பிட்ருக்கோம். ஆமாங்க. ஓகே சார், எப்படி சார் இருக்குது டேஸ்ட்டு? இப்போமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. நிறைய எங்கள் பசங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. நைட் டைமு எப்போனாலும் இங்கே வந்துடுவோம். சார் இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்ருக்கிறது வந்து எப்போவுமே மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவீங்களா, வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்? நைட்டில் புரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவோம். தோசை அந்த மாதிரி. காலையில் இட்லி வெரைட்டியாக இருக்கும். நம்ம மைண்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாம். சார் ஒரு நியூவாக அந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்களா சார்? வந்து சாப்பிட்லாங்களா? கண்டிப்பாக 100% 5 ஸ்டார் கொடுத்துடலாம். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? மனோஜ்குமாருங்க. சார் நம்ம ஷாப் வந்துட்டு கரெக்டாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு? ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து காட்டம்பட்டி ரோடுங்க. கணேசபுரத்துலேருந்து காட்டம்பட்டி போகிற ரோட்டில் எக்ஸாக்டாக சத்தி ரோட்லேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குங்க. 1 கிலோமீட்டர். சார் நம்ம ஷாப்புடைய நேம் வந்து எம்இ கேட்ரிங் ஹோட்டல்னு வச்சுருக்கீங்க. இது எப்படி நீங்கள் ஆர்டர் ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, ஆர்டர்ஸு ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணி தருங்க. ஏதாவது பார்ட்டிஸ் இது மாதிரி இருந்தாலும் இங்கே கண்டக்ட் பண்ணுறதுனாலும் அரேஞ்ச் பண்ணி தருங்க. சார் நம்ம கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்துட்டு மட்டன் பிரியாணி தானுங்களா? மட்டன் பிரியாணிங்க மீல்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த ரெசிபிஸ் வந்து சொந்தமாக நாங்கள் அரைச்சி இது பண்ணுறோம். எதுவுமே இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ டேஸ்ட் மேக்கர்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை. எல்லாமே நாங்கள் இங்கே வீட்டு முறை போய் அரைச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்குன்னு தனியாக கஸ்டமர்ஸ் வந்துட்டு. சார் இப்போ மட்டன் வெரைட்டியில் வந்துட்டு பிரியாணி வேறு என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவலுங்க, மட்டன் கிரேவி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். இப்போது ஆர்டர் வந்து ஏதாவது கொடுத்தா கூட நீங்கள் மட்டன் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் என்ன வெரைட்டிஸ் சொல்கிறீங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். கிரேவி அல்லது ஃப்ரைனா ஃப்ரைடு, செமி கிரேவி எது வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். சார் இப்போது நம்மளுடைய ஷாப்பில் வந்துட்டு காலையில் என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் இருக்குங்க? மார்னிங் 7 o'clockலேருந்து இருக்குங்க. ஈவினிங் வந்து 10:30 11 வரைக்கும். மார்னிங் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறீங்க சார்? மார்னிங் டிஃபன் ஐட்டம் எல்லாமேங்க. பொங்கல், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாம். ஆஃப்டர்நூன் வந்து மீல்ஸுங்க, பிரியாணி, பரோட்டா. சிக்கன் வெரைட்டிஸ் கொடுக்குறது இல்லை, மட்டன் மட்டும் தானுங்களா? இல்லை, மட்டன் சிக்கன் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இல்லை, சாட்டர்டேங்கிறங்காட்டிக்கு நம்ம மட்டன் பண்ணுறோம். மண்டே வந்து ஃப்ரைடே வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் பண்ணுவோம். மற்ற நாள் வந்து சிக்கன் போடுவோம். சாட்டர்டே மட்டும் சிக்கன் மட்டன் ரெண்டு பண்ணிக்கிறோம். ரெண்டுமே. ஸோ அந்த ஒரு வீக்லேஸில் பார்த்தீங்கன்னா 5 days வந்தால் வெஜிடேரியன் தான் சாப்பிட முடியும். சார் இப்போ நம்ம ஷாப்பில் வந்துட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் சொன்னீங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கூரையில் வந்து மக்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஹீட்டான ஒரு எஃபெக்டே தெரில சார். அது எப்படி சார் இந்த பிளானிங்? அது மற்ற பக்கம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீத்து போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதிலே நம்மளும் பண்ணோம் அப்படின்றனால அந்த ஸ்டைலில் நீங்கள் சார் இப்போ நியூவாக வந்து ஏதாவது கஸ்டமர்ஸ் இங்கே வராங்க, ஏதாவது புக் பண்ணணும்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க. 9994143731. ஓகே சார். இந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணி எங்கே இருக்குது என்ன இது நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். உங்களுடைய ஷாப் வந்து விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ சார். நன்றி. வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்இ கேட்ரிங் ஹோட்டல் ஸ்டாப்புடைய ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்துங்க. உண்மையாகவே சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுங்க, உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஹோம்மேடில் வந்துட்டு வீட்டு முறைப்படி அவங்க செஞ்சு மட்டன் பிரியாணி வந்துட்டு நம்ம ஒரு விருந்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த சர்க்கிளில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப வரணுங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வியூவர்ஸ், மற்றும் ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.